ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம கடாய் வெஜிடபிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ், மசாலாஸ், பியூரீஸ், ஆனியன் அண்ட் கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் கோரியாண்டர் சீட், 1 டீஸ்பூன் cumin சீட், 1 டீஸ்பூன் ஃபெனல் சீட், 1 டீஸ்பூன் பெப்பர்கார்ன் அண்ட் 3 ட்ரைட் சில்லிஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கோர்ஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே பேனில் 3 டீஸ்பூன் பட்டர் போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட cumin சீடு 1 டீஸ்பூனும் கொஞ்சோண்டு பெப்பர்கார்ன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸ் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீதெல்லாம் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு 75% பேன்லேயே வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் தட்டை போட்டு மூடி போட்டு 75% வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். இதுக்கு நான் வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த வெஜிடபிள்ஸில் இருந்த வாட்டர்லேயே அது குக் ஆகிட்டு இருந்தது. நான் லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி தான் குக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட்லேயே அது குக் ஆகிடுச்சு. தென் 75% குக் ஆனதுக்கப்புறமா அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். தென் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன்ஸ், 2 ஆனியன்ஸ் சாப் பண்ணது அதை போட்டுக்கிட்டு அதை நான் ரோஸ்ட் பண்ணேன். அது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற அளவுக்கு, இல்லைன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலராக வரும், அந்த அளவுக்கு வர அளவுக்கு நான் அதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் 2 டொமேட்டோவையும் 10 கேஷ்யூ நட்டையும் ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுக்கிட்டேன். அண்டு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மூடி வச்சுட்டு அதை குக் பண்ண விட்டேன். ஸோ அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரும். ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெஜ்ஜீஸை இதில் போடுவோம். அண்ட் கோர்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஒரு 3 டீஸ்பூன் இதில் போட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியை போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஊற்றி இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டேன். தென் மசாலாஸ்லாம் ஒன்றானதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அது மேலே போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.